நீட் தேர்வு அரசியலாக்கப்படுகிறதா என்பது குறித்து நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற ஒரு காரசாரமான விவாதம். அதைத் தொடர்ந்து நீட் தேர்வு அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு அவரிடம் நாம் விடை கேட்க முயற்சிப்போம். சார், இந்த நீட் தேர்வு தொடர்பான பல விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தான் அது ஆட்சி இருக்கும்போது தான் அது கொண்டு வரப்பட்டது என்றும், அது அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது என்றும் தொடர்ந்து இருதரப்பிலும் அந்த விவாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இப்போதைக்கு அந்த நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது என்பதை விட அந்த நீட் தேர்வு விலக்கு மசோதா அது நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அது இருக்குதா சார்? முதல்ல இந்த விவாதத்தில் அதை யார் கொண்டு வந்தா நீட் தேர்வை, அதுக்கு உங்களோட பதிலும் சொல்லியிருந்தேன் சார். அதாவது ரொம்ப முக்கியமானது யார் கொண்டு வந்தாங்கன்றத விட இந்த நீட் இதை பற்றி முழு புரிதலோடு இருப்பவர்கள் தான் அதை உணர்ந்து கொள்வார்கள். இப்ப நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் கொண்டு வரப்பட்ட பொழுது இதுக்கான எக்ஸம்ஷன் இருந்தது, தமிழ்நாட்டுக்கான எக்ஸம்ஷன் இருந்தது. அப்ப தமிழ்நாட்டோட கான்டெக்ட்ல பார்க்கும்போது அப்பொழுது நீட் வந்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு நீட் இல்லை. அது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது கூட நீட் தமிழ்நாட்டில் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் இதுல எப்ப பாரு என்ன பண்றாங்கன்னா, அது மாதிரி காந்தி செல்வன் அவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாரு, சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தாரு. அப்ப அவர் கொண்டு வந்தாரு, அவரெல்லாம் கொண்டு வரல. நீட் தொடர்பா உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்த உடனே எம்சிஐ இன்றைக்கு என்எம்சியா இருக்கு, அன்னைக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவா இருந்தது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு தன்னிச்சையான அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அந்த இண்டிபெண்டன்ட் பாடி என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவர்களாகவே எம்சிஐ சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க, அனுப்பி நீட்டை கொண்டு வந்தாங்க. இது ரெண்டாவது. இப்ப என்னன்னா, யார் காலத்துல வந்தது அறிமுகப்படுத்துவது நடைமுறையில வந்ததுன்னா, யதார்த்தம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் இருக்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கு முதல் நீட் வருது 2017. அப்போ இது அவர் ஆட்சியில வந்ததுன்றதுக்காக நம்ம அவரை பிளேம் பண்ண வேண்டாம். யார் வந்தது எப்போ வந்ததுன்றதை விட அது வேண்டாம் என்பதுல எல்லோருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது. திமுக இருந்தாலும் அந்த கருத்து தான் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் அந்த கருத்து தான் இருக்கு, அதிமுகவுக்கும் அந்த கருத்து தான் இருக்கு. அப்போ அதற்கான உண்மையான முன்பை முன்னெடுக்க வேண்டியது எல்லோருடைய பொறுப்பும் கடமையாகிறது. இப்ப அதுதான் கொஸ்டின் ஒண்ணு. இது எடுக்க முடியாதா நீங்க கேக்குறீங்க. இப்ப நீட் தேர்வு தானே உலகத்திலேயே சிறந்த தேர்வு, மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு. அப்ப நீட் தேர்வு வச்சு ஏன் நீங்க ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு இது பண்ண மாட்டீங்க, நீங்க இந்த தேர்வு வைக்க மாட்டீங்க. ஜிப்மருக்கு ஏன் நீங்க இந்த தேர்வு வைக்க மாட்டீங்க? அப்ப இந்த தேர்வை விட ஜிப்மர் தேர்வு சிறந்தது அப்படின்னா, அப்ப ஜிப்மர் தேர்வு நீங்க எல்லாருக்கும் வைங்க. அப்ப இந்த தேர்வுக்கான எக்ஸம்ஷன் மிலிட்டரி மெடிக்கல் காலேஜஸ்ல, ஆர்மி மெடிக்கல் காலேஜஸ்க்கு நீட் கிடையாது. இந்த மூவருக்கும் நீட் எக்ஸம்ஷன் ஏன் கொடுத்துருக்கீங்க? அப்ப நீட் தான் சிறந்த தேர்வுனா அந்த 3 கல்லூரிகள் தரமான கல்லூரிகள்னு சொல்றீங்க. அப்ப அதுல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு தனியா எக்ஸாம் வைக்கிறீங்க. அப்போ நீட்டுக்கு எக்ஸம்ஷன் இருக்கானா? இன்றைக்கும் இருக்கிறது. நீட்டுக்கு இன்றைக்கு எக்ஸம்ஷன் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா, ஜிம்மருக்கு இருக்கு, எய்ம்ஸுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு, டிஃபென்ஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு இருக்கு. ஆக இதை கொண்டு வருவது என்பது, நீட் விலக்கு வாங்குவது என்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது அதிமுக மீது நாம வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாடி 2017 இருந்து கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு நல்ல உறவு முறையில் இருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்களோட தான் சேர்ந்து போட்டிட்டாங்க. திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் ஒன்றிய அளவில் வந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர்கள் கொண்டு வந்தக்கூடிய எல்லா நடைமுறையும் உடனுக்குடன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடித்தார். இன்னும் கூட சொல்ல போனா, அவங்க இந்த கார்ல எல்லாம் மேல இருக்கக்கூடிய அந்த சைரன் லைட் கழட்டணும்னு ஒரு உத்தரவு போட்டப்ப பிஜேபி முதலமைச்சருக்கெல்லாம் முன்னாடி முதல்ல லைட்டை கழட்டினவர் நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு உறவு முறை இருந்த பொழுது அதை ஏன் செய்யல அப்படின்ற விமர்சனம் தான் முன்வைக்கிறோம். இப்ப இன்றைக்கு அவர் பேசக்கூடியது ஒரு தர்க்கத்திற்கு வேண்டுமானால் சரியா இருக்கலாமே தவிர அது ஒரு ஆரோக்கியமான வாதமா இருக்காது. இல்ல உள்ளபடியே நீட்டுக்கு விலக்க வேண்டும் என்கின்ற முயற்சிக்கு அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் உகந்ததாக இல்லை என்பதாக பார்க்கிறேன்.